பொதுவா திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நமக்கு பிடித்தமான இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள் அல்லது சில பாடல்கள் நம்மையும் அறியாமல் இசை, அதனுடைய கவித்துவம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த பாடல்கள் நம்மோடு நமக்கு பொருத்தமானதாக இருக்கிறதாக நாம் நினைக்கின்றோம். அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆறுதலாகவும் அமைந்து விடுகிறது. அந்த விதத்தில் அந்த பாடல்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி தமிழ் திரைப்படங்கள்ல வர்ற பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில பாடல்களை ரொம்ப வித்தியாசமா நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புராண இதிகாச காலங்கள்ல வரக்கூடிய கதை அமைப்புகளுக்கு ஏற்ற பாடல்கள், இலக்கியங்கள்ல வரக்கூடிய கதைகளுக்கு ஏற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பாடல்கள் வந்திருக்கும். அதை கேட்கிற பொழுது நமக்கு ரொம்ப பிடித்ததோடு மட்டுமல்ல, ரொம்ப அற்புதமான பாடல்களாகவும் இருக்கு. அது நம்ம ரசிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தமிழ் திரைப்படங்கள்ல தமிழ் மாதத்தினுடைய பெயரை வைத்து சில பாடல்கள் வந்திருக்கிறது. ஆனால் தமிழ் மாதங்கள் 12ஐயும் சேர்த்து ஒரே பாடலில் 12 மாதங்களின் பெயர்களையும் கொண்டு பாடல் வந்திருக்கிறது. அது என்ன பாடல்? அந்த பாடலை பற்றி தான் இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாங்க, இது உங்கள் முத்தமிழ் பார்வை. என்ன பாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா தமிழ் பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் தமிழ் மாதங்களுடைய பெயர்களை வைத்து பாடல்கள் வந்திருக்கும். உதாரணத்துக்கு சித்திரை மாதத்து நிலவு வருது, வைகாசி மாதத்துல பந்தல் ஒண்ணு போட போறேன், அப்புறம் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச மன்னவர் தான், அப்புறம் கார்த்திகை மாதம், இப்படி இந்த எல்லா பாடல்களையும் மாதத்தினுடைய பெயரை முதலாவதாக கொண்டு பாடல்கள் வந்திருக்கிறது. ஆனால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று 12 மாதங்களையும் வைத்து ஒரே பாடலில் தந்திருக்கின்றார்களா அப்படிங்கறதுதான் கேள்வி இல்லையா? அப்படி ஒரு பாடல் வந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுதான் இந்த பாடல். அந்த பாடலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பாடலை தெரிந்து கொள்வதற்கு முன்பு என்ன படம், அந்த படத்தினுடைய கதை என்ன, அதுதான் 1973 வெளிவந்த திரைப்படம் ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன் திரைப்படம் தான் தமிழில் வெளிவந்த முதல் சினிமாஸ்கோப் படம், அகன்ற திரைப்படம், அதாவது 70mm அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரைப்படம் இதை தயாரித்தவர் ஒரு திரையரங்க உரிமையாளர் ஜி உமாபதி அவர்கள். இவர் சென்னையில 1000 லைட் பகுதியில ஆனந்த் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர், இதனுடைய உரிமையாளர் தான் ஜி உமாபதி அவர்கள். அவர்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்கள், இசையமைப்பாளர் புன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள். இந்த படத்துல கதாநாயகர்களாக, அதாவது கதாபாத்திரங்களாக நடித்தவர்கள் அப்படின்னு சொன்னா, ராஜராஜ சோழனாக சிவாஜி கணேசன் அவர்களும், சோழன் மாதேவியாக விஜயகுமாரி அவர்களும் நடித்திருப்பார்கள். அடுத்து வேங்க நாட்டு தலைவனுடைய இளவரசனாக விமலாதித்தனாக நடித்தவர் முத்துராமன். நீங்க சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம், அதுல விமலாதித்தன் கதாபாத்திரம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி இருப்பதாக காட்டப்பட்டிருப்பார், கதையில் சொல்லி இருப்பார்கள். உண்மையில் அவர் மிக வீரதீரமிக்க ஒரு இளவரசன், இளைஞர் அப்படிங்கறத இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல்தான் அறிவார்த்தமான, தன்னுடைய தந்தையை எதிர்த்து தந்தையிட்ட பேசக்கூடிய ஒரு மகளாக குந்தவியை காட்டியிருப்பார். அந்த கதாபாத்திரமாக திரைப்பட நடிகர் லட்சுமி அவர்கள் நடித்திருப்பார்கள். ஏன்னா ஒரு கதாபாத்திரங்களை சொல்லுகின்ற பொழுது அது வரலாற்றில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த கதையும் சரி, அதனுடைய கதாபாத்திரத்தினுடைய ஒரு அழுத்தமும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, ராஜேந்திர சோழனாக சிவகுமார் அவர்களும் அவருடைய மனைவியாக குமாரி பத்மினி அவர்களும் நடித்திருப்பார்கள். அது முக்கியமான கதாபாத்திரமாக எம் என் நம்பியார் அவர்களும் எஸ் வரலட்சுமி அவர்கள் குந்தவி பிராட்டியாராக நடித்திருப்பார்கள். இன்னும் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இது இந்த திரைப்படத்தில் நடித்தவர்களுடைய கதாபாத்திரங்கள். எதற்கு இதை நாம் இந்த பாடலோடு சொல்லுகின்றோம் என்றால், இந்த பாடலில் 4 கதாபாத்திரங்கள் வரும். 4 கதாபாத்திரங்களுக்காக 4 பாடகர்கள் பாடியிருப்பார்கள். அதாவது டி எம் சௌந்தரராஜனும் எல்ஆர் ஈஸ்வரியும், எஸ் பி பாலசுப்ரமணியம், எம் ஆர் விஜயா. இந்த 4 குரலிலும் இந்த 4 கதாபாத்திரத்திற்கான ஒரு பாடலாக வரும். அதுதான் முக்கியமானது. எப்படின்னா, இந்த விமலாதித்தனாக நடிக்கக்கூடிய முத்துராமன் அவர்களும், குந்தவியாக நடிக்கக்கூடிய லட்சுமி அவர்களும் ஒரு பேர், சிவகுமார் அவர்களும் அவருடைய மனைவியாக குமாரி பத்மினி அவர்களும் நடித்திருப்பார்கள். இந்த 4 பேருக்கு தான் இந்த பாடல். இந்த பாடலில் தான் 12 மாதங்களையும் அழகாக வரிசைப்படுத்தி கவித்துவத்தோடு இசையை அழகாக ஒன்று சேர்த்து நமக்காக தந்திருப்பார் புன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அதை அழகாக படத்தில் நமக்கு ஏபி நாகராஜன் அவர்கள் பாடல் காட்சியாக தந்திருப்பார். முதல்ல வரக்கூடிய இந்த பல்லவியிலே இந்த 4 குரலும் வரும். கேட்கிற பொழுதே ரொம்ப ரம்மியமா இருக்கும். அப்புறம் சரணத்தில் பார்த்தா தொடர்ந்து பாடல் வரும். பொதுவா நம்ம பாடல்
இப்ப உள்ள பாடல்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பொதுவா பாடல் எப்படி வரும்? முதல்ல பல்லவி, அப்புறம் இசை, அப்புறம் சரணம். இந்த சரணம் முடிகின்ற பொழுது பல்லவியை தொடங்கி இடையில கொஞ்சம் இசை வரும். அப்புறம் திரும்பி அடுத்த சரணம், அந்த சரணம் முடிகின்ற பொழுது பல்லவி தொடங்கி அப்புறம் இடையில இசை வரும் இல்லையா? கடைசியாக அந்த பல்லவியோடு பாடல் முடியும். ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமா அமைச்சிருப்பாங்க. முதலில் பல்லவி தொடங்கும், அடுத்த சரணம் 5 சரணங்கள் வரும், 5ம் இடைவிடாது தொடர்ந்து பாடல்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் மாறி 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 இந்த 12 மாதங்களையும் தங்களுக்கானதாக மாற்றி அந்த கவித்துவத்தோடு இந்த பாடலை தந்திருப்பாங்க. பாடல் காட்சியில் நடிச்சிருப்பாங்க. நிறைவாதான் திரும்ப பல்லவி பாடி அந்த பாடல் முடியும். வித்தியாசமா இருக்குல்ல? பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ராஜராஜ சோழனில் அமைக்கப்பட்ட இந்த 12 மாதங்களை ஒன்றாக சேர்த்து தந்த அந்த பாடல், மாதன்னை படைத்தான் உனக்காக, மாதங்கள் படைத்தான் நமக்காக, கீதங்கள் படைத்தான் இசைக்காக, காதலை படைத்தான் கணக்காக என்று பல்லவி தொடங்கும். இது முடிந்த அடுத்து 5 சரணங்கள். இதுலதான் இந்த 12 மாதங்களையும் முதல்ல வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம முதல்ல அந்த வரியை வைத்து பாடலை தொடங்குவார்களோ அது மாதிரி ஒவ்வொரு சரணத்திலும் இடையில் இடையில் இந்த பாடல்ல இந்த மாதங்களை தந்திருப்பார்கள். கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் எந்தன் கண்பறிக்கும் உந்தன் பேரழகு, மார்கழி மாதத்து பனிமுத்து போல் என்னை மயக்கியதே உந்தன் சொல்லழகு அப்படின்னு வரும். அடுத்து தை மகளே அத்தை மகளே என்னை தழுவிட பிறந்த தமிழ் மகளே, மாசில்லாத என் மாமணியே இந்த மணமகள் தேடிய மன்னவனே என்று வரும். அடுத்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பங்குனி என் வாழ்வில் பங்கு நீ, இந்த பார்த்திபன் பார்வையில் எங்கும் நீ, சித்திரை மாதத்து வானம் நீ, எங்கள் தெய்வ புலவரின் வேதம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வைகாசி பிறை வடிவமே, மாறாத அழகு பருவமே, ஆணி மஞ்சனம் போலவே புது அலங்காரம் செய்த தெய்வமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆடி காவிரி வெள்ளமே, வரும் ஆவணி மாதத்து வேகமே, புரட்டாசி திங்களில் ஒரு மனம், ஐப்பசி திங்களில் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பல்லவி தொடங்கும். மாதன்னை படைத்தான் உனக்காக, மாதங்கள் படைத்தான் நமக்காக, கீதங்கள் படைத்தான் இசைக்காக, காதலை படைத்தான் கணக்காக என்று இந்த 4 கதாபாத்திரங்களுக்கும் இந்த 4 குரலும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இந்த பாடலில் தந்திருப்பார்கள். பாடல் காட்சியும் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் இந்த பாடலை ஒரு முறை முழுமையாக கேட்டு பாருங்கள். எத்தனை அழகாக நமக்காக இந்த பாடலில் தந்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தமிழ் திரைப்பட உலகம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மகத்தானவர்களை எல்லாம் நமக்காக தந்திருக்கிறது அப்படிங்கிறத இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிற பொழுதும் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த பாடலை ஒரு முறை முழுமையாக கேளுங்கள். இதனுடைய கவித்துவமும் இசையும் உங்களை நிச்சயமாக கவரும். இதுபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ்ச்செல்வன். வணக்கம் நண்பர்களே.